ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேன் கார்டோட புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அது அமலுக்கு வருது. ஸோ என்ன அது பத்தின மாற்றம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் போற நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 ஏப்ரல் 1லிருந்து பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் பான் அட்டை விண்ணப்ப விதிகள் மாற்றப்படுகின்றன. அதாவது பேன் கார்டோட விதிகள் மாற்றப்படுதான். இனி ஆதார் மட்டும் வச்சு நம்ம எந்த அப்ளிகேஷனும் பேன் கார்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபில் ஆதார் கார்டு இனிமேல் நம்ம கொடுக்க முடியாதுன்னும், அதுக்கு ஏதாவது கூடுதலாக ஆதாரங்கள் வைக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக என்ன அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்டு, பிறந்த சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அந்த மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. முக்கிய சமீபத்திய புதுப்பிப்புகள் மற்றும் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா, 31 மார்ச் 2026 வரை ஆதார் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 31 மார்ச் 2026 வரைக்கும் ஆதார் கார்டு வச்சு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே, அதாவது ஏப்ரல் 1லேருந்து அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபும் வைக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கட்டாயம் கூடுதல் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதியை சரிபார்க்கும் பிறப்புச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம் அல்லது மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் ஆகியவை கட்டாயமாகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது ஏப்ரல் 1லிருந்து நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா? பெயர் சரிபார்ப்புக்கு அப்படின்னா பேன் கார்டில் உள்ள பெயர் ஆதார் அட்டையில் இருக்க மாதிரியே துல்லியமாக அதே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு ப்ரூஃப் வச்சுட்டு பேன் கார்டுக்கு என்ன நேம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுட்டு இருந்தோம். பட் இனிமேல் ஆதார் கார்டில் இருக்க நேம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான படிவங்கள் என்ன நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்திய குடிமக்களுக்கான பேன் விண்ணப்பம் படிவம் 41A அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய படிவம் 93 அப்படின்னு மாறப்போகுது. அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் இது மூலயமா தான் நம்மளுக்கு இந்த எஃபெக்டிவ் வரப்போகுது. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க எப்படின்னா, பேன் அப்ளிகேஷன் ரூல்ஸ் சேஞ்சிங் ஃப்ரம் 1st ஏப்ரல் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை நவ் யூஸிங் ஆதார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 31 மார்ச் வரைக்கும் நீங்கள் ஆதார் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓல்டு பேன் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஏப்ரல் 1க்கு அப்புறமா அப்ளிகபிள் ஆகாது. யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 31 மார்ச்சுக்குள்ளே தான் நீங்கள் அது சப்மிட் பண்ணி அப்ரூவ் ஆயிருக்கணும். இல்லை அப்படின்னா அது அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடும். டாக்குமெண்ட் ரெக்கார்டு என்னென்ன அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், அஃபிடவிட், பாஸ்போர்ட்டு, ஏதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் ஏப்ரல் 1லேருந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய நேம் உங்கள் கார்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் 1 ஏப்ரல்லேருந்து. பேன் நேம் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி மட்டும்தான் வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ 31 மார்ச்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் ஈஸியாக ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணாதவங்க உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வச்சு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்களால என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.